ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து போக போக பயங்கர கிரிப்பிங்காக ஆக்சுவலாக வந்து படம் போச்சு. ஸோ ஸ்பெஷலி வந்து செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ கிளைமேக்ஸில் வந்து சரி யார் தானா இதை வந்து பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கிறப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. செகண்ட் ஆஃப் வாஸ் டூ குட். கிளைமேக்ஸ் வந்து தான் அந்த குவாண்டம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. சோஷியல் மெசேஜ் அதுதான் ஆக்சுவலாக வந்து சோஷியல் மெசேஜையும் இந்த மாடர்ன் வேர்ல்டையும் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக முக்கியமாக தமிழ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. இது எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ எல்லாம் ஏஐன்னு சொல்கிறாங்க, குவாண்டம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தமிழில் வந்து முன்னாடியே வந்து இதுலாம் சொல்லப்பட்டது தான். அதை வச்சு தான் வந்து இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்வீயிங்காக இருக்குது. அதுதான் செகண்ட் ஆஃப் வாஸ் டூ குட் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலுமே செகண்ட் ஆஃப் வாஸ் எங்களை அப்படியே கட்டி போட்டுருச்சு ஆக்சுவலாக. கிளைமேக்ஸ் வாஸ் ஆசம். கைலன் படம் நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது, நல்லா பாட்டு எடுத்திருக்காங்க, டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது படம். வருங்கால ஜென்ரேஷனுக்கோசம் இந்த படம் இது பண்ணியிருக்காங்க. ஏஐ பற்றி நல்ல ஒரு விழிப்புணர்வாக நல்லா இருக்கும். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, மனுஷங்களே மனுஷங்களை வச்சு படுத்திட்டு சொல்லிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நல்லா விறுவிறுப்பாக போகுது, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் ஓரளவுக்கு இருந்தால் செகண்ட் ஹாப் சூப்பராக இருக்குது, ஓவரலாக ஓகே. பேசிக்கலி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர இன்ஃபர்மேட்டிவான லேட்டஸ்ட் நம்ம ஏஐ டெக்னாலஜி இதை பேஸ் பண்ணியான ஒரு படம். ப்ளஸ் ஹியூமன் எலிமெண்ட்ஸ் இதில் எப்படி லைக் ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி நம்ம அதை கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அருள் அஜித். ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்கள், பொறுமையாக பாருங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு படம். டெஃபினெட்லி இஸ் அ வெரி த்ரில்லிங். நெக்ஸ்ட் சீனில் என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு ஒரு கெஸ் ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கிரிப்பியான ஒரு படம். அண்ட் பிஜிஎம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வந்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. டீமாக சேர்ந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. எப்போவுமே ஒரு ஸ்மால் ஸ்கேல் படம் வந்து அந்தளவுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க இப்போது இருக்கிற ஒரு காலகட்டத்தில்னும் போது கண்டிப்பாக இந்த படம் வந்து பாருங்கள். பிகாஸ் டீம் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் கான்டென்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு செகண்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம தமிழ் பற்றி, நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய வரலாறு இருக்குது. ஸோ அது எல்லாமே கலந்து இப்போது இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு கான்டென்ட் தான். ஸோ அது இப்போ ஒரு முக்கியமான கான்டென்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள் தியேட்டரில், உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை. நானே இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வீட்டில் உட்காந்து பார்க்கறத விட தியேட்டருக்கு வந்து அந்த ஆடியன்ஸோட பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது வந்து நம்ம மூவிஸ்க்கான கொடுக்குற அந்த ஒரு அட்மிரேஷன், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லவ். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோடைய கதை பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தில் நம்மளுடைய இந்தியா வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் மாட்டி எப்படிலாம் வீணாக போகும், நம்ம வந்து பொருளாதார அடிப்படையில் நம்ம மக்கள் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுவாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அவங்களாம் நாளைய தலைமுறைக்கு ஒருத்தனுடைய கையிலே போய் சிக்கக்கூடாது, அதை வந்து நம்ம இன்றைக்கே நம்ம சரி செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படம். அப்போ இந்த படத்தை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாவோ ஒரு ஏஐயாவோ ஒரு நாளைக்கு இருக்கிற டெக்னீஷியன் எப்படிலாம் நம்மளை வேலை பார்க்க போகுது, நம்மளை எப்படி ஆளப்போகுது அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காரு நம்மகிட்ட. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறணும். ஏன்னா இது வந்து மக்களுக்கு போய் சென்று சேரணும். சேர்ந்தனா தான் இந்த படத்தோடைய மதிப்பும் நாளைய மக்களுக்கு புரியும். எல்லாரும் பாருங்க.